தமிழ் சினிமாவை பழி வாங்கிறதுக்குன்னே சில காரியம் நடக்குது. ஜனநாயகன் ஒரு படம், அது ஹீரோ பெரிய ஹீரோ, அவர் சாதாரணமாக நடித்து ஹீரோவாக இருந்திருந்தால் இந்த குடும்பம் வந்திருக்காது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வருவேன் என்ன அடம் பிடிச்சார் பாருங்க, அதில் நிறுத்தணும். யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல வரலாறே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியாக வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமாக மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா 50-60 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்களே அவங்கெல்லாம் என்ன ஆகும்? அதில் யாருக்கோ ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு. கூப்பிட்டு பார்த்தாங்க, இல்லை நான் தனிதான்ட்டார். தனிதானே, ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன். அது இந்திய ஜனநாயகம். அதாவதுங்க, ஒரு படம் முழுசா எடுத்து யார் ஹீரோ எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல. தமிழ் சினிமா நிலை என்ன? ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு, அது 400 கோடி 500 கோடியா தெரியாது. ஹீரோவுக்கு மட்டும் 250 கோடி, ஒரு 100 கோடியில் படம் 350 கோடி இருக்கும், அவ்வளோதான். ரைட். ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் பண்ணான். இப்போ கஷ்டம் யாருக்கு? தயாரிப்பாளருக்கு. ஹீரோக்கள் படம் வரலன்னு வருத்தப்படலாம், ஆனால் பணம் வரலன்னு கஷ்டப்படுறாரா? பணம் வாங்கிட்டாரு, எப்போ கொடுத்துட்டாங்க, அதனால அவருக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் பணம் போட்ட முதலாளி எங்கள் தயாரிப்பாளர் அவஸ்தப்படுறார். இதில் என்ன நியாயம்னா நிச்சயம் நியாயமே இல்லை, பழிவாங்குதல் ஒண்டிதான். டிசம்பர் 19 படம் பார்த்துடுறாங்க, 22 சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ட்டான். கட்டெல்லாம் கொடுக்குறாங்க. 24 கட்டு கொடுத்தாச்சு. 24ஆம் தேதி சர்டிஃபிகேட் வரும்னு நம்பினா பதிலே இல்லை. சென்சார் போர்டு பதிலே சொல்ல, இவங்க மெயில் அனுப்புகிறாங்க சர்டிஃபிகேட் அதான் இல்லை. அப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போனவுடனே லாக். ஒரு மாதம் மேலே ஆகுது, படம் வரல. அப்போது இவ்வளோ ஒரு ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது, அவர் எங்கே போகிறார் என்ன? இப்போ பாருங்க, நாளைக்கு அவர் சொல்லட்டும் நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும், நாளில் அந்த சாயந்தரம் 1 ஹவரில் வீட்டுக்கு சர்டிஃபிகேட் போயிடும். அப்போ 100க்கு 100 இது அரசியல் விளையாடுது. அது தவறு. சினிமா உலகை பழி வாங்காதீர்கள். அவருக்கு குரல் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் குரல் கொடுக்கல, அவர் யாருக்கும் கொடுத்ததில்லை. அதனால் இப்போ எல்லாரும் அவரை விட்டாங்க. அதனால் அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் காப்பாற்றணும். ஆகவே நான் எந்த அரசானாலும், இது மத்திய அரசு தான் காரணம், மாநில அரசு மேலே சொல்கிற அர்த்தமே இல்லை. இது எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும். அதான் என் நோக்கம், வேற நோக்கம்லாம் இல்லை. அடுத்து அவர் படம் தயாரித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன், ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும். உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி நன்றி, வணக்கம்.